ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஜெல்லி. இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் ஒரு வானல் வச்சுக்கிறேன். அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி இப்போ நல்லா கொதிக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நான் அகர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சிரும். இதை ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இன்னும் இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கணும். இப்போ நான் 2 கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 கலர் சேர்த்துருக்கேன், ஃபுட் கலர். இப்போ இந்த ரெடியானதை நான் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ அடுத்த கலர்லேயும் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த 2 கண்ணாடி பவுல்லையும் சேர்த்துட்டு மீதி கொஞ்சம் இருக்குது. நான் வேறு ஒரு ஜெல்லி ரெடி பண்ண போகிறேன். இப்போது காய்ச்சின பால் அது 1 கப் அளவுக்கு ஊற்றி இப்போது அது ஒயிட் கலர் ஜெல்லியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லிலே நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பால் சேர்த்துருக்கேன். இப்போ என்கிட்ட கொஞ்சம் ஆப்பிள் இருக்குது, அது மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நம்மக்கிட்ட எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருந்தாலுமே அது கலர்ஃபுல்லாக சேர்த்துட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதையும் எடுத்து ஒரு கண்ணாடி பவுலில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ 3 ஜெல்லியுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டு எடுத்தோம்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ண ஜெல்லி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போது அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக திக்காகிடுச்சு. ஜெல்லியும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.